காவேரி ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து கங்கா போகிறாங்க. போயிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க, காவேரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுக்கா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாருடி, விஜயை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருக்குது, நீ ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, ஏங்க்கா இப்படி பேசுகிற, எனக்கு வேண்டாங்க்கா அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாரு, அப்படிலாம் நீ பேசவே பேசாத. உனக்கு நல்லா புரியுதா, நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்களா, அது ரொம்ப முக்கியம். அவர் பார்த்தா தங்கமான ஒரு மாதிரி இருக்குது, அந்த குழந்தையும் நல்ல குழந்தையா இருக்குது, நீ ஏன் காவேரி அவர் கூட சேர்ந்து வாழக்கூடாது, நீ ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நான் சொல்கிறத கேளு, நான் உனக்கு கெட்டது நினைப்பேனா, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. காவேரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. இல்லைக்கா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. யோசி, நல்லா யோசி, டைம்லாம் நிறைய எடுத்துக்கோ, ஆனால் ஒரு நல்ல முடிவாக சொல்லு, சரியா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷப்படுவோம், அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கங்கா போகிறாங்க. காவேரி நினச்சி பார்க்குறாங்க. சரி, நம்ம அப்புறம் இதெல்லாம் யோசிக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு டைரி எடுத்து மீதி எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. அப்படியே காவேரி பற்றி எழுதி வச்ச எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. உண்மையாகவே இவருக்கு பொண்டாட்டி மேலே ரொம்ப தான் பாசம், இவ்வளோ அஃபெக்ஷனாக இருந்திருக்காரு, இவரை ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? கண்டிப்பாக கல்யாணம்னு ஒன்று பண்ணால் இவரை தான் கல்யாணம் பண்ணணும். நாளைக்கு நம்ம முடிவை நம்ம விஜய்கிட்டேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி சந்தோஷமாக சிரிச்சுட்டே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. கண்ணாடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கங்கா, யமுனா எல்லாருமே எட்டி எட்டி அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா காவேரி இப்படி ட்ரெஸ் பண்ணுறா, கண்ணாடியே பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இரு பார்க்கலாம், எனக்கு என்னவோ விஜய் பார்க்க போகிற மாதிரி தான் தோணுது. அம்மா நீ கேட்டுப்பாரு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. நான் என்னடி கேட்குறது, அவள் போனால் போகட்டும், விட்டு, நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா, அம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, இந்த டிஃபன் எடுத்துகிட்டு போ, எல்லாமே உனக்கு சாப்பாடெல்லாம் கட்டிட்டேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்படி கிளம்பி போகிறாங்க. போகும்போது விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் வரீங்களா நான் சொல்கிற இடத்துக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி திடீர்னு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. அம்மாவும் கூட இருக்காங்க. இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் நான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மிஸ், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை அம்மு நீ வண்டியில் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியில் அம்மு போயிட்டு போகிறாங்க. 2 பேருமே வெளியே இருக்காங்க. இல்லை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு அப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணம் என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் நல்லா யோசித்து பார்த்தேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது, அதனால தான் நான் சொன்னேன். உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா நீங்கள் போய் தாத்தா கிட்ட சொல்லுங்கள், ஒரு நல்ல நாள் பாருங்கள், எங்கள் அக்கா எல்லாரும் வந்திருக்காங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இவ்வளோ சீக்கிரம் உங்கள் மனசு மாற என்ன காரணம், எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை, ஒரு குழந்தைக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ராக் போட்டுட்டு ஸ்டேஜில் போயிட்டு அம்முக்காக ஒரு அம்மாவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் எனக்கு புரியுது, நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை வச்சுருக்கீங்க, அதனால் எனக்கு ஓகே தான். நீங்கள் ஒய்ஃபையும் ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பொண்ணையும் ரொம்ப லவ் பண்ணுறீங்க, அதனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசிக்கங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மிஸ், நான் கண்டிப்பாக போய் தாத்தா கிட்ட சொல்கிறேன், சரி நம்ம இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி போகிறாங்க.